ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பணியாரம் செய்ய போகிறோம். கார பணியாரம், இனிப்பு பணியாரம். இதுக்கு இன்ஸ்டன்ட் மாவு இருக்குது, அதில் தான் நேற்று கலந்து வச்சேன் நான். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம இதில் சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகு ஊற்றுவோம் காய்ச்சி. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிப்புக்கு இந்த மாவு கூட வெள்ளைப்பாகு இது பண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ வெல்லத்தை இங்கே வச்சுருக்குறோம். நம்மளுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வச்சுட்டு அது கூடவே நம்ம ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அடுத்து சுக்கு பொடியும் போடணும். இந்த வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சி இதாகட்டும். இதான் சுக்கு. இதை தட்டி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சுக்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெல்லம் கெட்டியாகி பாகுக்கு வரட்டும். வடிகட்டி அந்த மாவில் சேர்த்துக்கணும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு உளுந்து பொரியுது. இப்போ நறுக்கி வச்ச ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே இதை அப்படியே அந்த மாவில் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு பார்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு மாவில் உப்பு இருக்குது. சும்மா இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கார பணியாரத்துக்கு நம்ம வதக்கி விட்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடை சட்டியை வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து மாவில் கலந்து பணியாரம் ஊற்ற வேண்டிப்போம். இப்போ இந்த வெல்லம் பாக ஆயிடுச்சு. இதை இப்போ இதில் ஊற்றி வடிகட்டி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிடுங்க. இப்படி அவ்வளோதான். இந்த அளவுக்கு மாவு இருந்தால் ஓகே. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றும் போது போட்டலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார பணியாரம் ஊற்றிருக்கிறோம். எடுத்துகிட்டு காட்டுறேன். திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ இனிப்பு பணியாரம் ஊற்றிருக்கேன். வெந்தெண்ணெய் திருப்பி போட்டு காட்டுறேன். இது கார பணியாரம் ரெடி. கார பணியாரம் ரெடி. சட்னி, தேங்காய் சட்னியோட சூப்பராக சாப்பிடுங்க. இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் இதாகவே சாப்பிட்லாம். சட்னியோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பணியாரம் மாவு வேணும்னா நம்ம எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இன்ஸ்டன்ட் பணியாரம் மாவு மிக்ஸ் விற்குது, வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.